அக்கா மேலே பாரு எவ்வளோ இருட்டா இருக்கு. ஆமாம் நித்தின், மேகம் எல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குதே. ஆமாக்கா. அக்கா எனக்கு ஏசி போட்ட மாதிரியே இருக்கா. வா எனக்கு முறுமுறுன்னு ஏதாச்சும் செஞ்சு கொடு. வா நம்ம போய் ஏதாவது செய்யலாம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபி தெரியுமா? சிம்பிளான ஒரு ஆனியன் போண்டா. இப்போ நான் செய்யறதுக்காக நீட்டாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு சிட்டிக்கை பெருங்காயம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆனியன் போண்டா ரெடி. இப்போ நித்தின் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. நல்லா கிரன்ச்சியா இருக்குக்கா. ஆமாம் நித்தின். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் கீழே போய் வடை சாப்பிடுறேன்.